அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ ஃபண்டு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டம் மூலிமா செய்யப்பட்ட பணிகள் 2021-22 நிதியாண்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காரியமங்கலம் பேரூராட்சி தருமபுரி மெயின் ரோட்டில் உள்ள பாக்கியலட்சுமி தியேட்டர் பிரிவினோட ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம். காரியமங்கலம் பேரூராட்சி தருமபுரி மெயின் ரோட்டில் உள்ள பாக்கியலட்சுமி தியேட்டர் பின்புறம் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அலுவலகத்திற்கு அருகேயுள்ள 3 வெவ்வேறு சமூகத்திற்கு சொந்தமான இடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் மற்றும் தனித்தனி கேட் அமைத்தல் 25 லட்சம் ரூபாய். அடுத்து அண்ணா நகரில் 66 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து பைப்லைன் அமைத்தல் 15 லட்சம் ரூபாய். அடுத்து பையம்பட்டியானூர் ஏரிக்கரையில் அகமுடையார் கோட்டை புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் சிறுமின் விசிப்பம் அமைத்தல் 2,50,000 ரூபாய். அண்ணா நகரில் ரமா மளிகை கடை முதல் ஹரிகிருஷ்ணன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 6,50,000 ரூபாய். அண்ணா நகரில் ஜெயக்குமார் வீடு முதல் ஆனந்தி வீடு வரை சுமார் 10 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,80,000 ரூபாய். அடுத்து அண்ணா நகரில் வீரம்மாள் வீடு முதல் துளசிமணி வீடு வரை சுமார் 150 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் 5 லட்சம் ரூபாய். அடுத்து கயிறுகாரன் கோட்டாய் மெயின் ரோடு முதல் மதிவாணன் தலைமை ஆசிரியர் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 7,50,000 ரூபாய். அடுத்து மொரப்பூர் ரோடு இபிஎஸ் பின்புறம் மெயின் ரோடு முதல் பச்சையப்பன் வீடு வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்து சிமெண்ட் சாலை அமைத்தல் 4 லட்சம் ரூபாய். ராமசாமி கோவில் அருகில் உள்ள அருண் டாக்டர் சுரவி மருத்துவமனை சந்தில் சந்திரன் கடையிலிருந்து பாலச்சந்திரன் செட்டியார் கிணறு வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்து சிமெண்ட் சாலை அமைத்தல் 7,60,000 ரூபாய். அம்பேத்கர் நகரில் 30,000 மீட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து பைப்லைன் அமைத்தல் 10 லட்சம் ரூபாய். காரியமங்கலம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் சவுடப்ப செட்டி தெருவில் ஏற்கனவே உள்ள சிமெண்ட் சாலையில் உள்ள அருள் துணை வட்டாட்சியர் வீடு ராஜேந்திரன் நடத்துனர் ஓய்வு வீடு வரை 120 அடி நீளத்துக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,60,000 ரூபாய். காட்டு சீகலள்ளி சஞ்சீவராயன் மலை அடிவாரத்தில் ராமர் கோவிலிருந்து சுமார் 250 மீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் 18 லட்சம் ரூபாய். கோடாலம்மன் கோவில் தெருவில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஜிஎம் மாளிகை கடை சந்தில் கோடாலம்மன் கோவில் தெருவில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஜிஎம் மளிகை கடை சந்தில் சரவணன் நந்து வீடு வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்து சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,80,000 ரூபாய். பாலக்கோடு தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட எம்எல்ஏ ஃபண்ட் 3 கோடியில் 1,10,30,000 ரூபாய் நலத்திட்ட பணிகளுக்காக செலவு செஞ்சுருக்காங்க. மீதமுள்ள 1,89,70,000 ரூபாய் அது தமிழ்நாடு அரசு 2021 நிதியாண்டில் கொடுக்கலையா, இல்லை எந்த நேரத்துலையும் செலவு செய்யலையா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் டிஆர்டிஏ துறையில் பதிவிடப்படலை. இது முழுக்க தருமபுரி.nic.in தருமபுரி இணைய பக்கத்தில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கட்டாயம் பொதுமக்களாகி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்கிறாரு அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை 5 வருஷம் ஆள்றது அவங்க தான். அப்படிங்கும்போது நம்ம பிரச்சனை கொண்டு போய் சட்டமன்றத்தில் பேசி நமக்கு நலத்திட்ட வாங்கிக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான். அந்த மக்கள் தயவு செஞ்சு நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை கேள்வி கேட்க கற்றுக்குவோங்க. உங்களுக்காக அரசாங்கம் கொடுத்த பணம். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 1,05,000, அதாவது மொத்தமாக. அப்படிங்கும்போது அவங்க எம்எல்ஏ பதவி அந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்குன்னு பென்ஷன்லாம் இருக்குது, மாதம் 10,000ன்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஒரு முறை எம்எல்ஏ ஆனால் எவ்வளோ பாடுபடுறாங்க. மக்களாகி நீங்கள் சிந்திக்கணும். அந்த 5 வருஷம் நம்ம என்னென்ன மாற்றத்தை சட்டமன்ற செஞ்சுருக்காருங்கிறத சிந்திங்க. இனி வருங்காலத்தில் உங்களுக்கு யார் சமூக அக்கறையோட எல்லாரும் அமைதியாக வாழ்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ உங்களுக்கான ஓட்டை பதிவிடுங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கட்டாயம் அவங்க சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும். இப்போ பல பேர் போட்டியிடுறாங்க.
ஆனால் உங்களோட கண்ணுக்கு தெரியுது ஒரு சில சின்னங்கள், ஒரு சிலர் மட்டும்தான் கண்ணுக்கே தெரியுறாங்க. எவ்வளோ பேர் படித்தவங்களா இருக்கட்டும், சமூக அக்கறை உள்ளவங்கள பல பேர் உங்களுக்காக போட்டியிடுறாங்க. அவங்கள நீங்கள் மறந்துடுறீங்க. ஏன்னா உங்கள் சிந்தனையில் ஓடுறது ஒரு சில சின்னங்களும், ஒரு சில வேட்பாளர்கள் மட்டும்தான். அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்காக உழைக்க வராங்க, பல பேர் வராங்க. அவங்களுக்கு மனசில் வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மகிழ்ச்சி. அடுத்து என்னன்னா 2022-23 நிதியாண்டுக்கான எம்எல்ஏ ஃபண்ட் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அந்த ஃபண்டில் செய்யப்பட்ட நலத்திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். காரியமங்கலம் ஒன்றியத்தில் பெக்கனஹள்ளி பஞ்சாயத்து முத்தாலம்மன் பள்ளம் கிராமத்தில் முண்டாங்காடு போடாரள்ளி தார்சாலை முத்தாமன் கோயில் அருகில் தடுப்பு சுவர் அமைத்தல் 9,81,000 ரூபாய். அடுத்து பொம்மல்லி பஞ்சாயத்து செம்மன் புலிமேடு மாதேஸ்வரன் தகப்பன் பெயர் ராஜமாணிக்கம் வீட்டருகில் தும்பரள்ளி டேம் கால்வாய் மீது சிறுபாலம் அமைத்தல் 6,90,000 ரூபாய். மகேந்திரமங்கலம் பஞ்சாயத்து சீங்கேரி கிராமத்தில் ராஜா வீடு முதல் கோல்காரன் கிருஷ்ணன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 5,95,000 ரூபாய். எரநெல்லி பஞ்சாயத்து மூங்கப்பட்டி கிராமம் முத்து வீடு முதல் முருகன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 4,70,000 ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடலை. பேலாரள்ளி பஞ்சாயத்து புதூர் மாரியம்மன் கோவில் கிழக்கு உள்ள வீதியில் 350 மீட்டர் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 21,42,000 ரூபாய். அதாவது பாலக்கோடு ஒன்றியத்தில் பேலாரள்ளி ஊராட்சி புதூர் மாரியம்மன் கோவில் கிழக்கே உள்ள வீதியில் 340 மீட்டர் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 21,42,000 ரூபாய். அடுத்து சாமனூர் பஞ்சாயத்து நல்லாம்பட்டி கிராமத்தில் பேருந்து நிறுத்தத்தில் பயணியர் நிலக்கூட அமைத்தல் 5,40,000 ரூபாய். அத்திமுட்லு ஊராட்சி அத்திமுட்லு கிராமத்தில் ஏற்கனவே உள்ள மேல் நீர்த்தேக்க தொட்டிக்கு புதிய ஆதுரை கிணறு அமைத்து பைப்லைன் அமைத்தல் 5,98,000 ரூபாய். அடுத்து காரியமங்கலம் பேரூராட்சியில் காரியமங்கலம் பேரூராட்சி 1வது வார்டு காட்டுசீகலி டிரைவர் குப்பன் வீட்டருகில் டேம் கால்வாய் மீது பாலம் அமைத்தல் 12,50,000 ரூபாய். அதே காரியமங்கலம் பேரூராட்சி 2வது வார்டில் வெள்ளையன் கொட்டாவூர் ஊர் கவுண்டர் சண்முகம் வீட்டருகில் டேம் கால்வாய் மீது பாலம் அமைத்தல் 12,50,000 ரூபாய். காரியமங்கலம் பேரூராட்சி 2வது வீடு காரியமங்கலம் முஸ்லீம் சுடுகாட்டிற்கு சுற்றுச்சூழல் அமைத்தல் 15 லட்சம் ரூபாய். காரியமங்கலம் பேரூராட்சி 13வது வார்டு காரியமங்கலம் பேரூராட்சி RSV முருகம்பட்டி ஓம்ஸ்ரீ கோயில் முன்பு மீசக்கார பெருமாள் வீட்டருகில் 60,000 மீட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆழ்துணை கிணறு மற்றும் பைப்லைன் அமைத்தல் 17,50,000 ரூபாய். அது காரியமங்கலம் அனுமதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்கள் அமரும் 50 செட் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் செய்தல். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 செட்டு மொத்தம் 6,89,700 ரூபாய். அடுத்து காரியமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அமரும் 50 செட் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் அதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,89,700 ரூபாய். அடுத்து பேலாரள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அமரும் 50 பெஞ்ச் டெஸ்க் செட்டு அதுவும் 6,89,700 ரூபாய். அடுத்து பாலக்கோடில் திருமல்வாடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அமரும் பெஞ்ச் டெஸ்க் 50 செட்டு 6,89,700 ரூபாய். அடுத்து வாழத்தோட்டம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20 செட்டு பெஞ்ச் டெஸ்க்கு 2,75,880 ரூபாய். அடுத்து காரியமங்கலம் அனுமந்தபுரம் ஊராட்சி முஸ்லீம் சுற்றுச்சூழல் அமைத்தல் 7,62,000 ரூபாய். அடுத்து பைசலி ஒன்றியத்தில் முத்தானூர் கிராமத்தில் கிருஷ்ணன் வீட்டருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 31,375. முத்தானூர் கிராமத்தில் திருப்பதி வீட்டருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 31,375. முத்தானூர் கிராமத்தில் கிருஷ்ணமூர்த்தி வீட்டருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. சின்னமுத்துக்கோட்டாய் தாடி லட்சுமணன் வீடு மற்றும் முருகேசன் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 31,375. புத்தண்டி கவுண்டர் சுடுகாட்டில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. சின்னமுத்துக்கோட்டாய் கிராமத்தில் வேலன் வீட்டு அருகே ஒரு மின்கம்பம் அமைத்து தெருவிளக்கு அமைத்தல் 30,375. சின்னமுத்துக்கோட்டாயில் தமிழன் வீட்டு அருகே ஒரு மின்கம்பம் அமைத்து லைட் வசதி ஏற்படுத்துவது 30,375. அடுத்து ராமன் வீட்டருக்கு போஸ்ட்மேன் 2 மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 60,800. அடுத்து உத்தராயன் ஆட்டுக்கார மாதின் வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 31,375.
கொட்டக்காடு நாகேஷ் வீட்டருக்கு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. கொட்டக்காடு ராஜேஸ்வரி வீட்டருக்கு 2 மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 60,800. சின்னமுத்து கொட்டாய் வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. கொட்டக்காடு சுக்கிரி கோவிந்தசாமி வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. முத்தனூர் அக்குமாரியம்மன் கோயில் அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. அடுத்து முத்தானூர் மாது வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. அடுத்து உத்தண்டி கவுண்டனூர் பச்சிமன் வண்ணார் வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. சாமியார் கோட்டாய் அனுமன் கோவில் அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. உத்தாண்டி கவுண்டர் மாரிமுத்து வீட்டருக்கு 2 மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 60,800. கல்லான்கோட்டை முனியப்பன் வீட்டருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து தெருவிளக்கு அமைத்தல் 30,375. கொங்குசெட்டிப்பட்டி மேல்வீதி சக்தி வீட்டருக்கு 2 மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 60,800. கொங்குசெட்டிப்பட்டி நாகராணி வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. கொங்குசெட்டிப்பட்டி லட்சுமி கணவன் பெயர் காசி வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. கூக்காலான் கோட்டாயின் தங்கராஜ் வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. கூக்காலான் கோட்டாய் வேடியப்பன் வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. தாதன் கோட்டாய் குமார் வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. ஆட்டுக்காரன் கோட்டாய் சேட்டு வீட்டருக்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. கல்லன்கோட்டாய் மகாலிங்கம் வீட்டிற்கு 2 கம்பம் அமைத்து தெருவிளக்கு அமைத்தல் 60,800. உத்தாண்டி கவுண்டர் பால்ராஜ் வீட்டிற்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. உத்தாண்டி கவுண்டர் இந்திரா வீட்டிற்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. சின்ன கூட்டாளி நாகராஜ் வீட்டிற்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. மண்டு குறும்பர் கோவில் அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து தெருவிளக்கு அமைத்தல் 30,375. குண்டலி ராதா சீனு வீட்டிற்கு 2 மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 60,800. குண்டலி முருகன் வீட்டிற்கு ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 30,375. குண்டலி சிவகுமார் வீட்டருகில் 2 மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 60,800. குண்டலி கர்ணன் வீட்டிற்கு 2 மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 60,800. குண்டலி சுதாராஜா விளையாட்டு மைதானம் 2 மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 60,800. குண்டலி வெற்றி வீட்டரில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 31,375. குண்டலி ரமேஷ் வீட்டரில் 2 மின்கம்பம் அமைத்து 2 தெருவிளக்கு அமைத்தல் 62,750. குண்டலி காட்ரா ராஜம்மாள் கோவில் அருகில் 2 மின்கம்பம் அமைத்து 2 தெருவிளக்கு அமைத்தல் 62,750. பைசலி கிராமத்தில் சென்னம்மாள் கோவில் அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 31,375. மாட்டலாம்பட்டி கிராமத்தில் பைபாஸ் ரோட்டிலிருந்து ஏரிக்கரை அருகில் பைபாஸ் ரோடு வரை மாட்டலாம்பட்டி ஊருக்குள் செல்லும் வழியில் 6 மின்கம்பங்கள் அமைத்து 6 தெருவிளக்கு அமைத்தல் 1,88,285. முக்குளத்தில் வசந்தம் நகர் சதீஷ் மற்றும் முருகன் வீட்டரில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,875. அப்புறம் முக்குளத்தில் குட்டக்காட்டூர் வெங்கட்ராமன் தகவன் பெருமாள் வீட்டரில் புதிய மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,865. அடுத்து ஜம்பார் மடு திருப்பதி சேட்டு தகவன் பேர் தாண்டவன் வீட்டரில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,865. மன்னாசாமி கொட்டாய் பிரபு தகவன் பேர் பாலு வீட்டரில் ஒரு மின்கம்பம் அமைத்தல் 27,865. அது சின்ன மொரசுப்பட்டி வேலை வீட்டு ஒரு மின்கம்பம் அமைத்தல் 27,865. வெள்ளாட்டுக்காரன் கோட்டாய் மாரியம்மன் கோவில் அருகில் 2 கம்பம் மற்றும் 2 தெருவிளக்கு அமைத்தல் 48,160. வெள்ளாட்டக்காரன் கோட்டாய் சக்தி வீட்டு அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 24,070. தும்பலள்ளியில் நடுக்கோட்டாய் ஐயாசாமி வீட்டு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 24,070. நடுக்கோட்டாய் செல்வம் வீட்டு அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 24,070. மாரிக்கோட்டாய் முருகன் வீட்டு அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 24,070. மாரிக்கோட்டையில் வஜ்ர வீட்டு அருகில் ஒரு மின்கம்பம் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 24,070. கிட்டேசம்பட்டி பொல்லன் என்கிற சேவாக் வீட்டு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 24,070. அடுத்து பைசலி கிராமத்தில் வெங்கட்ராமன் வீட்டர்கள் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல்
24,610. அடுத்து தேவராஜ வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 24,610. பைசலி பெருமாள் கோவில் அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 24,610. அடுத்து சிக்கத்தி மணலி கோவிந்தசாமி தகப்பன் பெயர் குழந்தை வீட்டரில் புதிய மின்கம்பம் தெருவிளக்கு அமைத்தல் 49,305. அடுத்து அடிலத்தில் வந்து மருளுக்காரன் கோட்டை சிவகுமார் தகவல் ஐயாக்கணி வீட்டரில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 49,305. மொட்டலூரில் எச்சனம்பட்டி சின்னசாமி தகவன் பேர் பெருமாள் வீட்டரில் ஒரு மின்கம்பம் வந்து தெருவிளக்கு அமைத்தல் 49,305. மகேந்திரமங்கலம் ஒட்டுப்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 29,680. அடுத்து அண்ணாமலை அலியில் பாலமணியரி முருகன் தகவன் பேர் சின்னராஜ் வீட்டருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,865. அடுத்து ஐயர்கோட்டாய் சரவணன் வீட்டருகே ஒரு மின்கம்பம் அமைத்து தெருவிளக்கு அமைத்தல் 27,738. ஐயர்கோட்டாய் பாப்பான் மாதிரி வீட்டருகே ஒரு மின்கம்பம் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,238. ஐயர்கோட்டாய் சின்னத்தோழன் என்ற பெருமாள் வீட்டருகே ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 28,238. பாப்பான் கோட்டாய் மாது வீட்டருகே ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 28,238. அடுத்து பொம்மலஹள்ளி ஆலாமரத்துப்பட்டி மாதேஷ் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,825. அடுத்து ஆலாமரத்துப்பட்டி பழனி தகவன் பேர் முனுசாமி வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,825. கவுண்டர் தெரு முனிராஜ் தகவன் பேர் முனுசாமி வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,825. கிருஷ்ணா வீடு அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,825. அடுத்து அனுமந்தபுரம் சொன்னம்பட்டி மயான கொள்ளை செல்லும் சாலையில் 2 மின்கம்பம் அமைத்து 2 தெருவிளக்கு அமைத்தல் 50,630. உலகன் கோட்டாய் பெருமாள் தகவன் பேர் முனுசாமி வீடு அருகில் மின்கம்பம் மற்றும் தெருவிளக்கு அமைத்தல் 27,825. பூதாம்பட்டி பச்சையம்மன் தகவன் பேர் முனுசாமி வீடு அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,865. உலகன் கோட்டாய் முனிராஜ் தகவன் பேர் கணக்கன் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,825. உழவன்கோட்டையிலிருந்து ரங்கசாமி தகவன் பேர் பூதாளன் வீடு அருகே ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,865. அடுத்து வந்து கோவிந்தராஜ் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து தெருவிளக்கு அமைத்தல் 27,865. அதே கேதனலி உழவன்கோட்டையில் முனுசாமி தகப்பன் பெயர் சாமன் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,825. அடுத்து அம்மாசி தகவன் பேர் சின்னசாமி வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு மின்விளக்கு அமைத்தல் 27,825. பூமாதனாளி சேவியம்மாள் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் தெருவிளக்கு அமைத்தல் 27,825. அடுத்து பூமத்தனள்ளி மாதேஷ் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 27,825. அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல். அடுத்து பூமாண்டலி அரியான் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல். அடுத்து மாதையன் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் ஒரு தெருவிளக்கு. பி கெட்டூர் நல்வேலி வீடு அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்திருக்காங்க. அடுத்து கெட்டூர் காட்டப்பன் வீடு அருகில் மின்கம்பம் மற்றும் தெருவிளக்கு அமைச்சிருக்காங்க. அடுத்து மாதேஷ் வீடு அருகில் ஒரு மின்கம்பம். அடுத்து கெட்டூர் மணி. அடுத்து பட்டிகாரங்கோட்டாய் சம்பத் வீடு அருகில் மின்கம்பம். பட்டிகாரங்கோட்டாய் செல்வம் வீடு அருகில் மின்கம்பம். அடுத்து விநாயகர் கோயில் அருகில் ஒரு மின்கம்பம். அடுத்து வெட்காளியம்மன் கோவில் அருகில் ஒரு மின்கம்பம். அடுத்து கனகராஜ் வீடு அருகில் மின்கம்பம். பட்டக்காரங்கோட்டாய் கோவில் அருகில். அடுத்து செவத்தான் வீடு அருகில், அன்பு வீடு அருகில், நரியானல்லி பீமன் வீடு அருகில். அடுத்து முருகேசன் வீடு அருகில், பெருமாள் வீடு அருகில், முனிராஜ் வீடு அருகில் மின்கம்பம் மட்டும் தெருவிளக்கு அமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து 27,825. அடுத்து வந்து முருக்கம்பட்டி சாணார்பள்ளம் மாரியம்மன் வீடு அருகில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 49,305. அடுத்து சாணார்பள்ளத்தில் வந்து கந்தன வீட்டு அருகில் தெருவிளக்கு ஒரு மின்கம்பம் 49,305. அடுத்தது மாதையன் தகவல் பேர் மாரியப்பன் வீடு அருகில் மின்கம்பம் மற்றும் தெருவிளக்கு 27,865. அடுத்து வந்து காவேரியப்பன் வீட்டருகில் புதிய மின்கம்பம் 49,305 தெருவிளக்குடன். நாகசமுத்திரம் காலனி ஆதிமூலம் வீட்டருகில் ஒரு மின்கம்பம் 49,305. அப்புறம் நாகனாம்பட்டி முருகன் காட்டுக்கோட்டாய் பழனி
வீட்டருகில் புதிய மின்கம்பம் 29,750. அடுத்து உப்புப்பள்ளம் வந்து தருமபுரி வீட்டருகில் மின்கம்பம் 29,750. அடுத்து ஏரிக்கொட்டாய் மாதேஸ்வரர் அருகில் மின்கம்பம், கணபதி கொட்டாய் சின்னசாமி வீட்டில் மின்கம்பம், பள்ளியலி அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் புதிய மின்கம்பம், ஈசன் கோட்டாய் சின்னசாமி மாரியம்மன் வீடு அருகில், உப்புப்பள்ளம் முனிராஜ், அடுத்து ஐயங்காரன் வீடு அருகில், ஈஸ்வரன் வீடு, தேவராஜ் வீடு, திம்மம்மாள் வீடு, மகேந்திரன் வீடு, முருகேசன் வீடு, பெருமாள் வீடு, ஆத்துக்கோட்டை முனியப்பன் கோவில் அருகில் மின்கம்பம் வைத்து திருவிழக்கம்பில் 27,370 எல்லாமே. அடுத்து வந்து பீமன் கொட்டாய் இலவமரத்து அருகில் 2 மின்கம்பம் 2 தெருவிளக்கு 52,790. அடுத்து மண்டகவுண்டர் குமார் வீடருகில் குப்பன், பழனி, வண்ணார் கொட்டாய் மனோகரன் வீடருகில், பைசலி கிராமத்தில் முருகன் வீடருகில் எல்லாமே 27,370 மின்கம்பம் மட்டும் தெருவிளக்கு அமைச்சது. அடுத்து வந்து பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியத்தில் எரநல்லில் வந்து காந்திநகர் பெரியண்ணன் அவங்க தகவன் பேர் சின்னக்காளி பாலக்கோடு ஊராட்சி ஒன்றியம் எரநல்லி காந்திநகர் பெரியண்ணன் தகவன் பேர் சின்னக்காளி நிலம் முதல் மாதன் நிலம் வரை 5 மின்கம்பம் மற்றும் 5 தெருவிளக்கு அமைத்தல் 1,18,075 ரூபாய். அடுத்து ரமேஷ் தகவன் பேர் பெரியசாமி வீடுகளில் ஒரு மின்கம்பம் மற்றும் ஒரு தெருவிளக்கு அமைத்தல் 2,23,615 ரூபா. அப்புறம் கக்கஞ்சிபுரம் ஆதிராவர் தெருவில் 12 மின்கம்பங்கள் 12 தெருவிளக்குகள் அமைத்தல் 4,25,070 ரூபா. சிக்கதோரண பெட்டம் ராசிக்கோட்டை வேல் வீட்டிற்கு ஒரு மின்கம்பம் மற்றும் தெருவிளக்கு அமைத்தல் 27,675. அடுத்து சின்னகும்மனூர் கார்த்திக் வீட்டிற்கு மின்கம்பம் அமைத்தல். அடுத்தது மல்லன் வீட்டிற்கில், நாராயணன் வீட்டிற்கில், சின்னகும்மனூர் தேவராஜ் வீட்டிற்கில், துரை வீட்டிற்கில், ராசிக்கோட்டை ராமையா மற்றும் வடிவேல் வீட்டிற்கில் 2 மின்கம்பம் அமைத்தல். சிவகுமார் வீட்டிற்கில், ராஜேந்திரன் வீட்டிற்கில், தும்மகாயன் வீட்டிற்கில், ஈச்சமல்லம் தார்சாலை அருகில், ராசிக்கோட்டை முனுசாமி வீட்டு அருகில், ராசிக்கோட்டை கிராமத்தில் ஒரு மின்கம்பம் அமைத்து ஒரு தெருவிளக்கு அமைத்தல் எல்லாமே 27,675 ரூபா. மின்கம்பம் மற்றும் தெருவிளக்கு மின் விளக்கு. அடுத்து வந்து சிக்கதோரண பெட்டகம் பஞ்சாயத்தில் கோபால் தகவன் பெயர் வெங்கடேசன் வீடு முதல் கல்லாங்குத்து கோயில் வரை 10 மின்கம்பங்கள் அமைத்து 9 தெருவிளக்கு அமைத்தல் 3,26,250. அடுத்து பஞ்சப்பள்ளி பஞ்சாயத்தில் கரகூர் மாரப்பன் தகவன் பெயர் சின்ன பையன் வீட்டில் 2 மின்கம்பம் தெருவிளக்கு அமைத்தல் 52,896. அடுத்து கரகூர் மணி வீட்டருகில், கரகூர் மணி செல்வராஜ் வீட்டருகில், அப்புறம் கரகூர் கிராமத்தில் மின் விளக்கு, அப்புறம் வந்து கரகூர் ராணி வீட்டருகில், சின்னாரணை கிராமத்தில் ஒரு மின்கம்பம் அமைத்தல். அடுத்து பாளையம் கிராமத்தில் மாதேஷ், அப்புறம் ஜலதிமன்னூர் கிராமத்தில் மின்கம்பம் அமைத்தல், பாளையம் காலனியில் மின்கம்பம் அமைத்தல், புதுப்பேட்டை பிடபிள்யூ காலனி அருகில் ஒரு மின்கம்பம் அமைத்தல், பட்டாபி நகர் சின்னாறு அருகே முனுசாமி வீட்டு அருகில் மின்கம்பம் அமைத்தல், பஞ்சப்பள்ளி எல்லம்மாள் வீட்டு அருகே, பஞ்சப்பள்ளி 4 வழி சாலையில் 4 மின்கம்பம் அமைத்தல், கங்காபாளையம் கிராமத்தில் மாதன் வீட்டு அருகில், கொட்டச்சந்து கிராமத்தில் தெருவிளக்கு, இதெல்லாம் ஆமல்லாபுரம் பஞ்சாயத்தில். அப்புறம் வட்டனம்பட்டி நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் அருகில், வட்டனம்பட்டி சிக்கண்ணன் வீட்டு அருகில் மின்கம்பம் அமைத்தல். அடுத்த சிக்கராஜ் ஆர்மு வீட்டு அருகில், வட்டக்கணம்பட்டி கரியன் வீட்டிற்கு ஒரு மின்கம்பம் அமைத்தல், வட்டக்கணம்பட்டி ரவி வீட்டு அருகில், அப்புறம் மாதுசாமி, ராஜப்பன், முருகன், முனியப்பன், செல்வம், பச்சியம்மாள், பழையூர் ராஜமணி, செங்கன் பசுந்தலம் அர்ஜுனன், கணபதி வீட்டருகில், கருப்புசாமி வீட்டருகில், நாமக்காரன் கொட்டாய் முதல் பெருமாள் கவுண்டர் கொட்டாய் வரை, ஆறுமுகம், சின்னசாமி, சண்முகம், மாரியப்பன், குமார், முனிராஜ், நாகராஜ், ராஜா, கேவிஆர் கல்குவாரி செல்லும் வழியில், புலமரநல்லி கிராமம் முதல் செம்மாநல்லி கிராமம் வரை. அடுத்து கோவிந்தம்மாள், புஷ்பா, சின்னகுண்டன், சரவணன், மணியக்காரன், காலாந்தோப்பு பகுதியில் எட்னம்பட்டி, மணிகரன் கொட்டாய்,
கோடியூர் கிராமம், கோடியூர் மாரியம்மன் கோயில், ஜர்தலாவ் கிராமம், ஜாடு கொட்டாய், பழைய காலனி, ராமன் கொட்டாய், குரம் கோவில், மாணிகரன் கொட்டாய், ஏரிக்கரை முனியப்பன் கோயில் 3 பாலக்கோடு ஒன்றியத்தில். பேளாரளி ஊராட்சி பாலக்கோடு அரசு பொது மருத்துவமனை சிமெண்ட் சாலை அமைத்தல் 7 லட்சம் ரூபாய். அடுத்து வந்து மூங்கப்பட்டி கிராமம் முத்துவீடு முதல் முருகன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 4,76,000. பேளாரளி ஊராட்சி புதூர் மாரியம்மன் கோயிலுக்கு கிழக்கே வீதியில் 350 கழிவுநீர் கலை அமைத்தல் 21,42,000. சாமனூர் ஊராட்சியில் தொட்டபகாண்டள்ளி பேருந்தத்துக்கு பயணியர் நிழற்கூடம் அமைத்தல் 5,40,000 ரூபா. அடுத்து நல்லாம்பட்டி கிராமத்திலிருந்து பேருந்தத்திற்கு பயணியர் நிழற்கூடம் அமைத்தல் 5,40,000 ரூபா. அடுத்து சூடனூர் ஊராட்சியில் காடுசெட்டிப்பட்டி கூட்டோடு பஞ்சப்பள்ளி ரோட்டில் பேருந்து நிறுத்தம் பயணியர் நிழற்கூடம் அமைத்தல் 5,40,000 ரூபா. சூடனூர் ஊராட்சி மல்லாபுரம் தென்னன் தெரு பேருந்து நிலையத்துக்கு பயணியர் நிழற்கூடம் அமைத்தல் 5,40,000 ரூபா. அது ஜர்தலாவ் கோடியூர் செல்லும் வழியில் பேருந்தத்திற்கு பயணியர் நிழற்கூடம் அமைத்தல் 5,40,000 ரூபா. ஊராட்சி அத்திமுட்டு கிராமத்தில் ஏற்கனவே உள்ள மேல் நீர் தொகுதி புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து பைப்லைன் அமைத்தல் 5,98,000 ரூபா. அத்திமுட்டு ஊராட்சி கிராமத்தில் ஆதிராவர் காலனியில் 30 லிட்டர் கொள்ளளவு கொண்டு மேல் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து பைப்லைன் அமைத்தல் 19,82,000 ரூபா. அடுத்து வந்து காரியமங்கலம் ஒன்றியத்தில் பிக்கநள்ளி பஞ்சாயத்து முத்தாளம்மன் பள்ளம் கிராமத்திற்கு குண்டக்காடு பேடாரள்ளி தார்சாலை முத்தம்மன் கோயில் அருகில் தடுப்பு சுவர் அமைத்தல் 9,81,000 ரூபா. அனுமதம் ஊராட்சியில் கலைஞர் நகரில் ஏற்கனவே உள்ள 30 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதிய ஆழ்துளை கிணறு மின் மோட்டார் மற்றும் பைப்லைன் அமைத்து குடிநீர் இணைப்பு வழங்குதல் 7,50,000 ரூபா. அனுமதபுரம் ஊராட்சி அனுமதபுரம் மணி ஹோட்டல் முதல் கேவரன் வீடு வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 4,05,000 ரூபா. பொம்மனள்ளி பஞ்சாயத்தில் செம்மன் குளிக்காடு மாதேஸ்வரம் மற்றும் ராஜமாணிக்கம் வீட்டு அருகில் தும்படள்ளி டேம் கால்வாய் மீது சிறுபாலம் அமைத்தல் 6,90,000 ரூபா. மகேந்திரமங்கலம் ஊராட்சி சீங்கேரி கிராமத்தில் ராஜா வீடு முதல் கோல்காரன் கிருஷ்ணன் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 5,95,000 ரூபா. மகேந்திரமங்கலம் பஞ்சாயத்தில் கண்டகபைல் கிராமத்தில் 155 மீட்டர் சிமெண்ட் சாலை அமைத்தல் 4,25,000 ரூபா. ஆக மொத்தம் எவ்வளவுனா 2022-23 நிதியாண்டில் 3,75,56,052 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அதிகபட்சம் வந்து தெருவிளக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. மற்றபடி ஒரு சில இடங்களை வந்து குடிநீர் தொட்டிகளுக்கு இது பண்ணியிருக்காரு. சில பள்ளிகளுக்கு வந்து டெஸ்க் பெஞ்செலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் செலவு செஞ்சுருக்காங்கிறதே இல்லை. ஆனால் எம்எல்ஏ ஃபண்டை விட கிட்டத்தட்ட 75,56,062 ரூபா வந்து நலத்திட்டங்களுக்கு வாங்கி செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் முழுக்க தெருவிளக்கு வளர்ச்சி திட்டங்கள்னு அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் தேவை அடிப்படை வச்சுன்னு பார்த்தா எந்த அளவுக்கு செஞ்சுருன்னா இது முக்கியமாக இதை மட்டும்தான் பார்த்துருக்காரு. இவர் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். பாலக்கோடு சட்டமன்றம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் சரியா தெரியும். அந்த மக்கள் கட்டாயம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பொது வாழ்க்கையில் தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, சட்டமன்ற உறுப்பினர் நமக்காக என்னென்ன வாங்கி கொடுக்குறாரு, அதே மாதிரி நமக்காக என்ன போய் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கூர்ந்து இனி வரும் காலத்தில் கவனிங்க. எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் மக்கள் தேவை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்கிறாங்கிறது அடிப்படை கட்டாயம் தேவை. தயவு செஞ்சு இனி வரும் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம 5 வருட வாழ்க்கையை வந்து அவங்க நம்ம ஒப்படைக்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அவங்ககிட்ட நம்ம 5 வருஷம் நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிடறோம். அப்படிங்கும்போது இனி வரும் காலத்தில் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. உங்களை வந்து வழிநடத்தக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை 30 பேருக்கு பல பேர் நிற்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர். அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் ஒரு சிலரை மட்டும் தேர்வு செய்கிறீங்க? இவங்க மட்டும்தான் உங்களுக்கான மாற்றமா? ஒருத்தருக்கு 1 முறை 2 முறை வாய்ப்புகள் கொடுக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வாய்ப்புகள் தவறு கிடையாது.
ஆனால் உங்களை நம்பி பல சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க. நல்ல நல்லா படித்தவங்க அரசியலில் முன்னாடி வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் உள்ளூர்காரங்க எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக உழைக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் வாக்களித்து தேர்வு செய்ததில் ஏன் தயக்கம் காட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. தயவு செஞ்சு இனிமேலாவது ஒரு மாற்றத்தை முன்னெடுங்க. உங்கள் கையில் உங்களால் மாறும் உங்கள் ஊர் பிரச்சனைகளும். நன்றி.